வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அதனுடைய எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோங்கிறதும் பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ளவுஸோட பேக் சைடு போட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து அந்த 3 டாட் பிடிச்சிப்போம் இல்லைங்களா, அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய அளவு மெஷர் பண்ணணும். இதுக்கு நம்மக்கிட்ட என்ன கிளாத் வந்து பட்டிக்கான கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு என்ன மெஷர்மெண்ட் வருது, அதாவது 1/2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்தணும். ஏன்னா நமக்கு மடிப்பில் உள்ளே போயிடும். கீழேயும் அதே மாதிரி ஃபோல்டிங்க்கு நம்ம மடிப்பிடணும். அப்போ அங்கே எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே நம்ம டோட்டலாக எவ்வளோ இது வருது அப்படிங்கிறத டோட்டல் வித்து நமக்கு எவ்வளோ வருதுங்கிறத அளந்துக்கணும். அளந்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிங்க. 9 இல்லை 8.25 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த டாட் வர இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மார்க், அது எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும்னா 1 இன்ச்சு நமக்கு வந்து கீழே இறங்கி வரணும். அதாவது அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம கட்டிங் 3.25 வருது அப்படின்னா, நம்ம அது 3.25லேருந்து இங்கே வந்து டாட் வர இடத்துல 2.25 வைக்கணும். ஓகேங்களா? அங்கே 3.25, இங்கே 2.25 அதை மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடுறோம். நம்ம வந்து அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து, நம்ம ஏன்னா தையலில் உள்ளே போயிடுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 4 பீஸ் வந்து இன்னும் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு சைடும் 3 பீஸ் வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்து பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு 2-3 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அது மேலே ஒன்று வச்சு அடிச்சிடுறோம். நம்ம உள்ளே அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதும் அடிச்சுக்கலாம். இது வர சொல்ல நான் 1/2 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேங்கிறனால உள்பக்கம் அடித்து நான் அப்படியே வந்து திருப்பியிருக்கிறேன். நமக்கு அதே துணி கிடைக்கலைன்னா உள்ளே போகிற துணி வந்து நீங்கள் வேறு எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். நமக்கு தெரியாது. ஆல்ரெடி 2 துணி வந்து நமக்கு ஒரே கலராக இருக்குது. இல்லைன்னா நியரஸ்ட் துணி உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைச்சிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அது திருப்பி அடித்து படிமான தையல் போட்டு மறுபடியும் நான் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டேன். இப்போ சுற்றி வர அடிச்சுக்குங்க. 1/2 இன்ச்சில் மறுபடியும் ஒரு தையல் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மெயின் ஃப்ரண்ட் பீஸில் ஜாயின் பண்ண போகிறோம். இதனுடைய மேற்பக்கம் அதனுடைய மேற்பக்கம் ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மேலே உள்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு அடிச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம் விட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் அடிச்சுட்டு நம்ம முன்பக்கம் திருப்பி படிமான தையல் போடணும். அது எடுக்க முடியல என்னால் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.